அதாவது சம்பளம் எவ்வளவுன்னு தெரிஞ்சு அந்த அம்மா லிஸ்ட்டை கொடுக்கறதுனால அவன் சொல்றான், என்னை அறிந்தாய் எனது சம்பளமும் என்னவென்று அறிந்து கொண்டாய், இருந்தும் நீ இவ்வளவு செலவு செய்யலாமோ என்று கேட்டால் என்னை திட்டினாய், என் பரம்பரையை திட்டினாய். நாங்களும் திட்ட தான் போறோம், முடிஞ்சு நாங்களும் திட்ட தான் போறோம். இதுக்காக கடன் வாங்கி அந்த விழாவை, அந்த திருநாளை, அந்த தீபாவளி திருநாள், பொங்கல் ஆகட்டும் கொண்டாடுறோம். ஆனால் ஆண்களுக்கு மிகுந்த பாரம் என்னன்னா, வழக்கமாக சம்பாதிக்கிற சம்பாரத்தை தெரிஞ்சும் அந்த நாளைக்கு மட்டும் குறைந்தபட்சம் 3000 5000 எக்ஸ்ட்ரா ஆகுதுங்கய்யா. நடுவர் ஆகுதா இல்லையா? உண்மை. ஏன்னா நம்ம பொன்னகையை அவங்களுக்கு நம்ம பொன்னகையை வாங்கி தர்றதுக்கு ஆண்கள் எங்க புன்னகை இழந்துட்டு நாங்க போறோம் பாருங்க. இதுக்கெல்லாம் கை தட்டுங்க. ஏன்னா அக்கா கை தட்ட மாட்டீங்களா? இல்லக்கா அவர் நடுவர் சொல்லியிருக்காரு கை தட்ட மாட்டேன் அடம் பிடிச்சா எப்படிக்கா?